அம்முவா? ஆமா. குட் நேம். அம்மா வச்சாங்களா? அப்ப நான் சின்ன குழந்தை, யார் வச்சாங்கன்னு தெரியாது. கரெக்ட். யா. ரோஜா படம் பாத்தீங்களா? ஏன்? அதுல அருண் சுவாமி அரவிந்த் சாமி பொண்ணு பாத்துட்டு போவாரே. வைஷ்ணவி கூட பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களே. ஐயோ, அது எதுக்கு நமக்கு? உங்க 2 பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலயும் அந்த கிரீன் ஷர்ட் போட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு பாருங்க, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார் அவரா? ஆமா, சரிதான். எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்குறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படி இல்லை. தாம்பரத்துல ஒரு ஜிம் இருக்கு, 125 rupees தான் சார்ஜ் பண்றான், நான் ஏசி. அவர் எங்கூட அனுப்பிச்சிங்கன்னா டோட்டலா ஆல்டர் பண்ணிடுவேன். இத நான் உங்களுக்கா செய்யலான்னு இருக்கேன். இந்த டீல அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஏன் பயந்துருவாரா? ஐயோ, மம்மி கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன். மம்மி வெயிட், மம்மி 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 இங்க இருக்கீங்களா? பொண்ணுகிட்ட பேசிட்டியா ராஜா? அம்மாவை பிடிச்சிருக்குங்களா? ஓகே ஓகே. அப்பா 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க. நல்லதுங்க. அன்னைக்கே தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாம். ஓகே. இன்னைக்கு ஜிம்முக்கே போகல. கொடுமையை கட்டியா? என் ஆம்ச தொடுங்க, என் ஆம்ச தொடுங்க சார். எல்லாரும் வீட்டுக்கு எங்கெங்க இருக்கு? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலன்னு இருக்கே, அதான் அம்சம். ஏ வர்து உப்புளி பார்த்த சாரதி, இவங்களுக்கு ஆம்ஸ் எங்க இருக்குன்னே தெரியலையாமாடா. பண்ணியா இருக்குல்ல, முடியல. இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட ஒர்க் அவுட் பண்றவங்க. பா, இந்த எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் பாரு, போஸ்டர் மாத்திர போறானுங்க. பா, எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஐயோ பா, என் ஆம்ஸ பிரஸ் பண்ணுங்க. நல்லா பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் இம்ப்ரெஸ் ஆவேன். கைய ஒரு டைம் மாதிரி ஆக்கிறது. போதும். என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும். அழுவுறாருல, விட்டுரு. பிரஸ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான். ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல் இருக்கு. என்னடி ஆச்சு? எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அதுல ஒரு கராத்தே மாஸ்டர் குடி இருக்கான். வீடையும் காலி பண்ண மாட்டான், மேல் போர்ஷனுக்கு போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறான். இப்பதான் 2 நாளா எந்த பிரச்சனையும் இல்லை. கேவி அறிவியல் உனக்கு மாஸ்டர் வரையில் தான் கொட்டை பழம். உனக்கு வருஷம் நின்று கஷ்டப்பட்டு பிடிச்சேன், தெரியாம தானே ஐயா வச்சுட்டேன். தெரிஞ்சாலும் வைக்க கூடாது. உனக்கு டைம் நல்லா இது, போயிச்சு போ. ஏன் அவர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியது தானே? கேட்க போன தாத்தாவை அடிச்சுட்டாங்கடி. ஹெல்ப் பண்ண யாருமே இல்லப்பா. கொடுங்க பாட்டி, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்லப்பா. இல்லை பரவாயில்ல. சார் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க சார். அதுவும் கொடுத்தாச்சு. அவன் யாரோ கிட்ட விடாளா? இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனருங்கிறதுக்காக எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்க. அவர்கிட்ட சொல்லி எப்ப ஆகுறது? நீ வேணும் ஆள்கிட்ட சொல்ல. ஏய், வீட காலி பண்ண சொல்ல. சிவா என்ன ரவுடியா? ரவுடியா இருந்தா சத்தம் போட்டு பேசாதப்பா. அவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறான். திரும்பி பார்க்காதப்பா. அப்பா திரும்பி பார்க்காதப்பா. போயிடுப்பா, அப்பா போயிடுப்பா. சிவா கிட்ட எப்படி சொல்றது? சொல்லணும். நம்ம யாருன்னு நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனைன்னா ஜாவை வச்சிடுமா. அதாம்மா அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவடை, அதை வச்சிடு. என்னது இன்னும் பெட்டரா ஒண்ணுமா? ஜெட்லி புருஸ்லி. இப்போ நீ என்ன பண்ற? ரைட்டு கால் எடுத்து லெஃப்டில் வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்கில் வச்சு, இப்போ உள்ள சென்டரில் ஒரு பஞ்சு கொடிலு வீரில் விட்டுரும். என்னடா தொண்டை முள்ளு உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது? சாஞ்சிட்டானா? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுருப்பான். கேளுங்க. போன நீ ஸ்பீக்கரில் வச்சு வாடா கேட்டுங்கண்ட.
ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தா 4 ஸ்டெப்பு மேலே போகணும். இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணே 2 ஸ்டெப்பு அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாமல் பிரச்சனை பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்கள் ஸ்டெப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ கேள்விப்படுறதுக்கு அப்பாலையுமா வந்துக்கிற? பார், அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சி போயிட்டு இருக்குது. ஏய் குமாரி சேகரே, கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா, நீ இங்க எப்படி? அதுக்குள்ள இல்லை, ஓகே ஓகே ஓகே. கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்டு வாமா. தான் வீடு காலி பண்ணோன்னு ஹெல்ப் கேட்டாரு. தான் வந்தேன். ஃப்ரெண்டு? முடிஞ்சு வரேன். ஒரு நிமிஷம். என்ன பாட்டி, என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தான்மா இருக்கும். அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா.